Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நோடல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Solve the network by the node voltage method. ஸோ இதுதான் கொடுத்திருக்கிற சர்க்யூட். ஆக்சுவலாக இது வந்து உலக உருண்டை மாதிரி வரணும், பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கு. சரிங்களா? சரி, எப்படியோ நான் வந்து இந்த காம்பனன்ஸையும் கரண்ட்டையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பிரான்ச் வழியாக போகிற கரண்ட் வந்து I1ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த பிரான்ச் வழியாக போகிற கரண்ட் I2ன்னு கொடுத்துட்டாங்க. இது வழியாக போகிற கரண்ட் I3, இது வழியாக போகிற கரண்ட்டு I4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த நோடல் அனாலிசிஸ்ங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நோடை மார்க் பண்ணணும். இப்போ நோடு மார்க் பண்ணுறப்போ நமக்கு வந்து இதில் எத்தனை நோடு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், எல்லா பிரான்ச்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நோடுன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எல்லா காம்பனன்ட்ஸும் பாட்டம்லேயும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு நோடுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த நோடை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரவுண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நோடு 1ன்னு எடுத்துக்குவோம். இது நோடு 2 கிரவுண்ட் பண்ணிடுவோம். இப்போ நோடு 1ல் இருக்கிற வோல்டேஜை V1ன்னு எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், நோடு 1ல் கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவை அப்ளை பண்ணணும். ஓகேவா? சரி, அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அதே டயக்ராம் எடுத்து போட்டுட்டேன். நோடு 1ல் இருக்கிற வோல்டேஜ் V1. ஸோ இந்த நோடை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கிரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த நோடில் நம்ம என்ன பண்ணுறோம், கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவை அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணுறப்ப பாருங்கள், இந்த I1 கரண்ட் வந்து மூவிங் டுவர்ட்ஸ், I2, I3, I4 எல்லாமே என்னது, மூவிங் அவே. டுவர்ட்ஸ் தான் பாசிட்டிவ், அவேங்கிறது நெகட்டிவ். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், I1 மைனஸ் I2 மைனஸ் I3 மைனஸ் I4 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த டயக்ராம்லேருந்து I1, I2, I3, I4ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ I1ங்கிறது என்ன வரும் பாருங்கள், இந்த டெய்ல் எண்ட் வோல்டேஜ் மைனஸ் ஆரோ எண்ட் வோல்டேஜ் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்லுவோம் நோடல் அனாலிசிஸில். கரெக்டாக? இப்போது இந்த டெய்ல் எண்ட் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் 60 வோல்ட்ஸில் இருக்குது. அப்போது 60 மைனஸ் ஆரோ எண்ட் எங்கே போகுது, V1. ஸோ 60 மைனஸ் V1 டிவைட் பை 7, இது வந்து I1. I2 எப்படி எழுதுவீங்க, டெய்ல் எண்ட் வோல்டேஜ் வந்து V1, ஆரோ எண்ட் வோல்டேஜ் என்ன பாருங்க, 0 கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம், V1 டிவைட் பை 12. அதே மாதிரி I3 எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள், V1 மைனஸ் 0 டிவைட் பை 6. அதே மாதிரி I4 எப்படி எழுதலாம், V1 மைனஸ் 0 டிவைட் பை 12. ஓகேவா? ஸோ இதில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோடல் அனாலிசிஸில் நீங்கள் ஈக்குவேஷன் எழுதுறீங்க அப்படின்னா டெய்ல் எண்ட் வோல்டேஜ் மைனஸ் ஆரோ எண்ட் வோல்டேஜ் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், I1, I2, I3, I4ஓட வேல்யூ எழுதிட்டேன். இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஈக்குவேஷன் வருது பாருங்கள், 60 minus V1 divided by 7, so minus V1 divided by 12, minus V1 divided by 6, minus V1 divided by 12 is equal to 0ன்னு வருது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நமக்கு V1ஓட வேல்யூ என்ன வருது பாருங்கள், 18.08 வோல்ட்டுன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரே நோடு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும், V1 மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நீங்கள் கேட்கலாம், மேடம் 2 நோடு இருக்குது, எங்கே ஒரு நோடு தான் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு நோடு நம்ம என்ன பண்ணிட்டோம், கிரவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ கிரவுண்ட் பண்ணதுனால அங்கே இருக்கிற வோல்டேஜ் என்ன வோல்டேஜ், 0 வோல்டேஜ். ஸோ அதனால் V1 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் மட்டும் இதை பார்க்குறப்ப என்னடா இது இப்படி இருக்கே, உலக உருண்டை மாதிரி இருக்கே, ஆனால் நான் போட்டது அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. உலக உருண்டை மாதிரி இருக்கே, இதை எப்படி போடணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்து சர்க்கியூட்டை பார்த்த உடனே பயப்பட வேண்டாம். நீங்கள் அந்த கான்செப்டை கொண்டு போயிட்டு அதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.